எவ்வளவு வேகமாக ஆணவம் அழிகிறதோ அவ்வளவு வேகமாக நல்ல வாழ்க்கை அமையும். மன உறுதியை வளர்த்துக்கொள். அது பேராசை எனும் நெருப்பிலிருந்து உன்னை காப்பாற்றும். உயர்வுக்கும் தாழ்வுக்கும் அவரவர் மனமே காரணமாகும். விடாமுயற்சி உள்ளவனுக்கு உலகில் எதுவும் சாத்தியமே. சோதனைகளை எதிர்த்து துன்பங்களை விரட்டுவதில்தான் வாழ்க்கையின் சாதனை இருக்கிறது. ஒருவருடைய குணம் என்னவென்று அவர் சொல்லை கேட்டு நம்பாது செயலை பார்த்து தெரிந்து கொள். வெற்றி அடையும் வரை முயற்சி செய். வெற்றி அடைந்த பின் முயற்சி செய்பவனுக்கு உதவி செய். பார்ப்பவன் என்ன நினைப்பான் என்று பயத்துடன் வாழாதீர்கள். படைத்தவன் என்ன நினைப்பான் என்று பயத்துடன் வாழுங்கள். அதுதான் வாழ்க்கை. வாழ்க்கையில் பக்குவம் கிடைப்பது அவ்வளவு எளிதல்ல. அதற்கு பல அவமானங்களை கடந்து இருக்க வேண்டும். எண்ணங்கள் உயிருள்ளவை. ஒவ்வொரு எண்ணங்களும் ஒவ்வொரு விளைவுகளை ஏற்படுத்தும். தோல்வி அடையும் போது வெற்றி பெற வேண்டும் என்பது மட்டும் தோன்றுகிறது. அவமானம் அடையும் போதுதான் சாதித்து நாம் அடையாளத்தை காட்ட வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும். உனக்கேற்ற நல்ல காலம் வரும். அப்போதுதான் உன் முயற்சியில் வெற்றி பெறுவாய். அதுவரை பொறுமையாக இரு. நீ செய்யும் செயல்கள் அனைத்தும் நிழல் போல உன்னை தொடரும். ஆகவே நல்லதையே செய், நல்லதையே நினை, நல்லதே நடக்கும். ஒரு விஷயத்தை யார் சொல்கிறார்கள் என்பதை விட அவர் என்ன சொல்கிறார் என்பதே முக்கியமாகும். பிறரிடம் உள்ள குறைகளை பார்க்காதே, உன்னிடம் உள்ள குறைகளை கவனித்தால்தான் உன்னால் வாழ்க்கையில் முன்னேற முடியும். எண்ணத்தால் கூட ஒருவருக்கு தீங்கி செய்ய நினைக்காதே. நல்ல மனிதனாக வாழ்ந்தால் இயற்கையே உனக்கு துணை நிற்கும். ஆசையே துன்பத்திற்கு காரணம். முடிந்தவரை அதை தவிர்க்க விடுங்கள். வாழ்க்கையில் நிம்மதி தானாக கிடைக்கும். ஒருவருடைய பலவீனம் அன்பாக இருந்தால் அதனோடு விளையாடாது. ஏனெனில் அதை அன்பு மட்டுமல்ல, அவர் உன் மீது வைத்திருக்கும் தன்னம்பிக்கையும் தான். தன்னம்பிக்கை மற்றும் பிரார்த்தனை இரண்டும் கண்ணுக்கு தெரியாது. ஒரு உறவில் முன்னிலைப்படுத்த வேண்டியது அறிவோ திறமையோ பணமோ புகழோ அல்ல, அன்பும் நேர்மையும் மட்டுமே. இழப்பது அனைத்தும் தோல்விகளும் அல்ல, அடைவது அனைத்தும் வெற்றிகளும் அல்ல. மனமும் கண்ணாடியைப் போலதான் உடையும் வரை யாரையும் காயப்படுத்துவதில்லை. வாழ்க்கையில் சந்தோஷத்தை பிற நபரிடம் தேடாதே, உன் சந்தோஷத்தை உனக்குள் தேடு. விடை தேடும் பயணம்தான் வாழ்க்கை. சிலருக்கு விடை எதுவென தெரியவில்லை, பலருக்கு கேள்வியே புரிவதில்லை. பொறுமை இல்லாதவன் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது. பொறாமை கைவிடு. மகத்தான செயலை நீ செய்யலாம். நிறைய பேசுவதை விட அதில் ஒன்றையாவது செய். எதற்காகவும் உண்மையை திறக்காது. உடலையும் மனதையும் பலவீனப்படுத்தும் எதையும் செய்யாதே. மனம் ஒருமுகப்படும் போதுதான் அதன் ஆற்றல் அதிகரிக்கும். பொறுமையும் பக்தியும் கைவிட வேண்டாம். கால தாமதமாகும் ஒரு வகை நன்மைக்கே. முயற்சியில் எவ்வளவு கடினம் இருக்கிறதோ அவ்வளவு வெற்றி இருக்கும். நீ செய்யும் முயற்சிக்கு உரிய பலன் ஒரு நாள் நிச்சயம் கிடைத்தே தீரும். முடிந்தவரை பொறுமையாக இரு. இதுவே பல பிரச்சனைகளுக்கு தீர்வு. உணர்ச்சி வசப்படாதே. மீறினால் ஒரு முடிவை கூட எடுக்க முடியாமல் தடுமாறுவாய். பிறருக்கு புத்திமதி கூறும் முன் உனக்கு அந்த தகுதி உள்ளதா என பார்த்துக்கொள். புத்தி சொல்வதை விட அதை பின்பற்றுவது சிறந்தது. பேச்சை விட செயலுக்கு முன்னுரிமை கொடுத்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். கிடைத்த வாழ்க்கையை மனம் விரும்பி வாழ கற்றுக்கொள். மற்றவர்களின் விஷயத்தில் ஒருபோதும் தலையிடாதே. இடம் உள்ள அதிகாரத்தால் காரியம் சாதிப்பவன் நல்ல மனிதனாகவோ நீதிமானாகவோ இருக்க முடியாது. பிறர் விமர்சனத்தை பொருட்படுத்தாதே. உன் கடமையில் மட்டும் கண்ணாக இரு. வாழ்க்கையில் வெற்றி பெறுவாய். பிறருக்கு உதவி செய்யும் நிலையில் நீ இருந்தால் அதுவே கடவுள் உனக்கு கொடுத்த நல்ல வாய்ப்பு ஆகும். முதலில் பணிவை கற்றுக்கொள்ளுங்கள். கட்டளையிடும் அதிகாரம் தானாகவே உங்களை தேடி வரும். எதிர்க்கும் நன்மை செய். உனக்கு நன்மை தானாக தேடி வரும். எப்பொழுதும் ஆக்கப்பூர்வமான செயல்களில் ஈடுபடு. உன் எதிர்காலம் சிறப்பாக அமையும். வாழ்க்கை கெட்டது இலவசமாக கிடைக்கும். ஆனால் நல்லது எப்பவுமே போராடினால் மட்டும் கிடைக்கும். நம் வாழ்க்கையில் இந்த உலகில் நமக்கென்று யார் இருக்கிறார்கள் என்பதை யோசிப்பதை விட நம்மை நம்பி யார் இருக்கிறார்கள் என்று யோசியுங்கள். வாழ்க்கையும் மாறும். உன்னை வலிமையானவன் என நீ நினைத்தால் உண்மையில் வலிமை உள்ளவனாகவே மாறுவாய். மகிழ்ச்சிக்கு ஒரே வழிதான் உள்ளது. நம் கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்களை பற்றி கவலைப்படுவதை நிறுத்துவதுதான் ஒரே வழி. வார்த்தைகளை விட செயல்களே அதிகமாக பேசப்படும். அதேபோல் நாம் சொல்வதை விட நாம் என்ன செய்கிறோம் என்பதுதான் குணத்திற்கு சான்றாக விளங்கும். நல்ல ஆரோக்கியத்தை நீங்கள் அனுபவிக்க விரும்பினால் தற்போதுள்ள தருணத்தை வாழ்ந்திடுங்கள். மனதை கட்டுப்படுத்துவது என்பது மிகவும் முக்கியமானதாகும். சில விஷயங்கள் போனால் போகட்டும் என விட்டுவிடவில்லை என்றால்
துயரம் மற்றும் மனக்கசப்பு என்ற தப்பிக்க முடியாத சுழற்சியில் மாற்றிக்கொள்வோம். சந்தோஷத்தை பகிர்கையில் அதை 2 மடங்காகும். சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டால் அது குறைந்துவிடும் என்பதற்கு வாய்ப்பே இல்லை. எப்படி இருளை ஒளியால் மட்டுமே வெல்ல முடியுமோ அதேபோல் அன்பை தவிர வேறு எதனாலும் வெறுப்பை வெல்ல முடியாது. தம் சொந்த புலன்களை தூய்மையாக வைத்திருக்க விரும்பினால் தாம் பின்பற்ற வேண்டியதெல்லாம் அன்பும் கருணையும் மட்டுமே. மனிதர்களின் மகிழ்ச்சி இல்லாமல் தானாக வெளிப்படும் 3 விஷயங்கள். ஒன்று சூரியன், மற்றொன்று சந்திரன், கடைசியாக உண்மை. மனதை கட்டுப்படுத்தவில்லை என்றால் அது உங்களை சந்தோஷமற்ற வாழ்க்கையில் பயணிக்க வைக்கும். இறந்த காலத்தோடு அமைதியை ஏற்படுத்தவில்லை என்றால் வருங்காலத்தில் நிம்மதியை தொலைத்து அலைய வேண்டி வரும். அதனால் பிறந்த காலத்தோடு அமைதியை ஏற்படுத்தி மன்னித்து வாழ்க்கையை தொடங்குங்கள். உங்கள் வேலையை கண்டுபிடிப்பதாகும். பின்னர் உங்கள் முழு மனதுடன் அதற்கு உங்களை கொடுங்கள். அமைதியான மனதிலிருந்து உங்களுக்கு இருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும். இன்று நீங்கள் சந்திக்கும் அனைவரிடமும் அன்பாகவும் இரக்கமாகவும் இருங்கள். அர்த்தமின்றி பயனில்லாமல் 1000 வார்த்தைகளை பேசுவதை காட்டிலும் அர்த்தமுள்ள மற்றும் மற்றவர்களுக்கு பலனளிக்கும் ஒரு வார்த்தையை பயன்படுத்துவது சிறந்தது. வார்த்தைகளை தேர்ந்தெடுங்கள், ஆனால் அவை எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கும். மற்றவர்களுக்கு நீங்கள் ஏற்படுத்தும் வலி நிச்சயமாக உங்களுக்கும் திரும்பும். வலிக்கு ஆசையே காரணம். உலக ஆசைகளின் மீதான பற்றுதல் வலியையும் துன்பத்தையும் ஏற்படுகிறது. உங்களை குறைக்கலாம் அல்லது உங்களை ஒரு சிறந்த மனிதராக மாற்றலாம். எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆசையே காரணம். உலக வாழ்வில் மீது பற்று கொள்ளாமையே விடுதலைக்கான திறவுகோல். அமைதி உள்ளிருந்து வருகிறது, அதை வெளியில் தேடாது. உங்கள் எண்ணங்கள் உங்கள் சொந்த விதியை வடிவமைக்கின்றன. தன்னால் முடியும் என்று நினைப்பவன் வல்லவன். நீங்கள் நினைப்பது போல் ஆகிவிடுவீர்கள். எண்ணங்கள் பொருளாகின்றன. சில சமயங்களில் மௌனமே மிக சக்தி வாய்ந்த பேச்சு. உலகத்தை வெல்லும், முதலில் உன்னை வெல்க. அனைத்துக்கும் மேலாக அறிவாளிகளை தேடுங்கள். அதுதான் அமைதிக்கான ஒரே வழி. உங்கள் வார்த்தைகள் மற்றவர்களின் உண்மையான சுயத்தை உணர ஊக்குவிக்கட்டும். வாழ்க்கையில் கோபத்தால் நீங்கள் தண்டிக்கப்பட மாட்டீர்கள். நீங்கள் கொள்ளும் கோபமே உங்கள் மறைமுகமாக தண்டிக்கும். ஆகையால் வாழ்வில் கோபம் கொள்ளாமல் வாழ முயலுங்கள். உங்கள் எண்ணங்கள் உயர்வாக இருந்தால் நீங்கள் வாழ்வில் உயரத்தை அடைவதோடு நிம்மதியும் அமைதியும் நிறைந்த வாழ்வு கிடைக்கும். பெருந்தன்மையான மனம், அன்பான பேச்சு, சேவை செய்யும் குணம், இந்த 3 விஷயங்களும் உங்களிடம் இருந்துவிட்டால் நீங்கள் வாழ்க்கையில் போற்றத்தக்க மனிதனாக வாழ்வதை யாராலும் மாற்ற இயலாது. உங்கள் வாழ்க்கை எந்த திசையில் செல்ல வேண்டும் என்பதை சரியாக நீங்கள் தீர்மானித்துவிட்டால் அந்த வானத்தையும் நீங்கள் எட்டலாம். உங்களை யாராலும் தடுக்க முடியாது. ஆகையால் உங்கள் குறிக்கோள் என்ன என்பதை உணருங்கள். உங்களின் மேல் உள்ள மனதிற்கு இருக்கும் அன்பும் காதலும் புவிய மாந்தர்கள் மற்ற விஷயங்களின் மீதும் ஏற்பட வேண்டும். அது நிகழ்ந்தால் இந்த புவியின் அழகை உங்களால் முழுமையாக உணர முடியும். கடவுள் படைப்பின் அற்புதத்தை அறிய முடியும். எனவே எல்லோரையும் எல்லாவற்றையும் நேசியுங்கள். வாழ்வில் பயம் என்னும் உணர்வே கொள்ளாமல் நாளைய பற்றி எதிர்காலம் குறித்த பயங்களை தூக்கி எறிந்துவிட்டு வாழ்க்கை அதன் போக்கில் அந்தந்த நிமிடங்களில் வாழ்ந்து பாருங்கள். வாழ்வின் அழகான மாற்றத்தை உங்களாலேயே உணர முடியும். வாழ்வில் உன்னை காயப்படுத்த எவரும் பிறக்கவில்லை. உன்னை வழிநடத்த யாரும் வரவில்லை. உன்னை நீயே பார்த்து கொள்ள வேண்டும். உனக்கு வேண்டியதை நீயே சிந்தித்து செயலாற்றி அடைய வேண்டும். உனக்கு நீயே துணை என்ற உணர்ந்தால் எதையும் செய்ய முடியும். செய்வது அல்லது வேலை என்பது உன் திறன் என்பதை, உன்னால் என்ன செய்ய முடியும் என்பதை மட்டுமே உனக்கு உணர்த்தும். வேலையை உன் திறமையை காட்டி முடி. உன் பணியில் உயர்வை உன்னுடன் திறன் மற்றும் தகுதியால் பெறு. மற்றவர்களை சார்ந்து அல்லது சார்ந்திருப்பது உன்னுடைய தனித்தன்மையை அழித்துவிடும். உங்கள் வார்த்தைகள் மற்றவர்களின் உண்மையான சுயத்தை உணர ஊக்குவிக்கட்டும். உன் மனதில் என்ன நினைக்கிறாயோ அதுவாகவே நீ மாறுகிறாய் என்பது உண்மை. ஆகையால் வாழ்வில் நீ என்னவாக வேண்டும் என்பதே நீயே முடிவு செய். ஒருவன் தலைவனாக அல்லது காவலனாக யாரு வேண்டுமானாலும் கட்டுப்படுத்தலாம். ஆனால் தன்னைத்தானே கட்டுப்படுத்தி வாழ்ந்து காட்டி வாழ்வில் வெற்றி அடைவதுதான் உண்மையான வெற்றி. உடலை ஆரோக்கியமாக வைத்து கொண்டால்தான் உள்ளமும் எண்ணங்களும் ஆரோக்கியமாக வெளிப்பட்டு வாழ்வில் வெற்றி அடைய முடியும். ஒரு அகலால் 1000 விளக்குகளை ஏற்ற முடியும். அதேபோல் உங்கள் வாழ்க்கையை 1000 நபரின் வாழ்வில் ஒளி தரும் அகல் விளக்காய் மாற்றுங்கள்.